அதாவது நேர்மையற்ற வாழ்க்கை முறை தான் நம்மளாலாம் ஏன் உடல் உழைக்க முடியல, உடல் உழைப்பில் ஆர்வம் இல்லை, சும்மா அது அது காரணம். நேர்மையற்ற வாழ்க்கை முறை தான் நம்மளால் உடல் உழைப்பில் ஆர்வம் இல்லாமல் போனது காரணம். சும்மாவே வீடுனா சும்மா இருக்கணும், வேலைங்கிற நம்ம செஞ்சு தான் ஆகணும். அங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு பயந்து நாம் அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும். வேலை செஞ்சால் தான் வாழ முடியும். நீங்கள் தொழிலெலாம் செஞ்சால் தான் அங்கே கிடைக்கிற வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்த முடியும். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எங்கே வேலை செய்யணுங்கிற நிர்பந்தம் இல்லையோ, கட்டாயம் இல்லையோ, தவிர்த்துடலாம் அப்படின்னா அங்கே வேலை செய்யாமல் இருக்கிறோம். வீட்டுக்கு வந்தாலும் நம்முடைய வேலைகளை நம்ம செய்யணும். வீட்லேயும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. மென்மையான வேலைகளை வீட்டில் செய்யணும். தொழிலுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், கடினமான வேலைகள் நிரம்பியது. ஒரு வீட்டிலேருந்து வந்துட்டாக்கா நீங்கள் மென்மையான வேலைகளை நீங்கள் செய்யணும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் வீட்டில் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்குல்ல, அதுதான் நமக்கு உடல் உழைப்பில் ஈடுபட முடியாமல் போகிறது காரணம். அந்த நேர்மையற்ற ஒரு மனப்பான்மை. நமக்கு நேர்மை இல்லை. அதனால தான் வீட்டுக்கு வந்தால் சும்மா இருக்கணும்னு தோணுது. வீட்டுக்கு வந்தால் ஏன் சும்மா இருக்கணும்னு தோணுதுன்னா, அது கூட நேர்மையற்ற முறை தான். வீட்டுக்கு வந்தால் நம்ம வேலையெல்லாம் செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது, மென்மையான வேலைகளை செய்யணும். வீட்டுக்கு வந்தாலும் நம்முடைய நேரத்தை நாம் திட்டமிட்டு செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்தால் என்ன வேலை செய்யணுங்கிறது முதல்ல தெரியணும். வேலை செய்கிறோம், ஆஃபீஸில் போகிறோம், இல்லை தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்குறோம், அங்கே என்ன வேலை செய்யணும்னு நமக்கு தெரியும். அதுமாதிரி வீட்டுக்கு வந்தால் என்ன வேலை செய்யணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் என்ன வேலைகள், வீட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்கணும். இடம், பொருள், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை செய்யணும். அந்தந்த இடத்துல அந்தந்த வேலையை தான் செய்யணும். சமையல் ரூமில் சமையல் பண்ணணும், கழிவறையில் கழிவுகளை வெளியேற்றணும், அதாவது குளிக்கிற ரூமில் குளிக்க தான் செய்வோம். அது மாதிரி வீட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரோட்டில் சாலையில் என்ன பண்ணணுமோ அதுதான் சாலையில் பண்ணணும். நடந்து போகிறோம், போக்குவரத்துக்காக தான் சாலை. இந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல தொழில் தான் செய்யணும். வீட்டுக்கு வந்த பிறகு தொழில் செய்யக்கூடாது. ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கூடாது. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் என்ன வேலை அப்படிங்கிற விழிப்புணர்வு, வீட்டுக்கு வந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற இது இப்போ இன்றைக்கி வேறு மாதிரி. வீட்டுக்கு வந்தால் டிவி பார்க்கணும், நல்லா சாப்பிடணும், கால் நீட்டி வீட்டில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, சொகுசாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வீடுனா அது ஜாலியாக இருக்கிறதுக்கான கடமைங்கிறது ஒரு தொழில். கடமை என்கிற அந்த தொழிலை செய்து அதில் ஒரு வருமானத்தை வச்சு வீட்டில் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு. ஜாலியாக இருக்கிறதுக்காக இவங்க நம்புகிற விஷயங்கள் தான் அங்கே தப்பாக இருக்குது. இவங்கள சோம்பேறியாக இருக்க வைக்குது. இவங்க ஜாலியாக இருக்கிறதுக்காக இவங்க நம்புகிறாங்களோ ஒரு விஷயம், அதுதான் இவங்கள சோம்பேறியாக இருக்குது. ஜாலியாக இருக்கணும்னா டிவி பார்க்கணும், மொபைல் பார்க்கணும், இப்படி உட்காந்துக்கிட்டே பொழுத போக்கணும். அந்த நினைப்பு தான், அந்த தவறான புரிதல் தான் இப்போ உடல் உழைக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம். உட்காந்துக்கிட்டே பொழுதுபோக்குறது. ஜாலின்னா என்னென்னா உட்காந்துக்கிட்டே ஒரு பொழுதுபோக்குறது. படுத்து கிடந்தே டிவி பார்க்குறது, படுத்து கிடந்தே மொபைல் ஃபோன் பார்க்குறது, அதிலே கிரிக்கெட்டு, ஆடல் பாடல், சினிமா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்துட்டு தூங்கிட்டு நல்லா இதுதான் இந்த தவறான புரிதல். பொழுதுபோக்கணும், ஜாலியாக இருக்கணும்னா அதுக்கும் உழைப்பு தேவை. என்ன தேவை? ஆடல் பாடல் விளையாட்டு, அதுக்கு உழைப்பு தேவை தானே. ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு அதில் தேவை. அப்போ அது உடல் ஆரோக்கியத்துக்கு உதவி பண்ணும். பொழுதுபோக்குறது இன்றைக்கி உட்காந்தே பொழுதுபோக்கணும், உட்காந்தே டிவி பார்க்கணும், உட்காந்தே மொபைல் ஃபோன் பார்க்கணும். இது உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்குது, உடல் நலனுக்கு நோய்களை வர வைக்குது. உட்காந்தே பொழுதுபோக்கணுங்கும்போது நம்மளை உட்கார வைக்கிற ஒரு உணவை நம்ம சாப்பிட்ணும். சும்மா உட்கார முடியாது. உட்காந்தே நீ டிவி பார்க்குற அப்படின்னா டிவி நம்மளை உட்கார வைக்காது, மொபைல் ஃபோன் நம்மளை உட்கார வைக்காது. உட்கார வைக்கணும்னா அதுக்கு தகுந்த ஒரு உணவை சாப்பிடணும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், இது போன்ற உணவுகளை சாப்பிட்டா தான் அது உங்களை உட்கார வைக்கும், சோம்பேறியாக்கும், திருப்தி அடைய வைக்கும். மேற்கொண்டு வேறு இந்த வாழ்க்கையில் வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப திருப்தி அடைய வைத்து விடும். இந்த உணவுகள் உங்களை ரொம்ப திருப்தி அடைய வைத்து அவ்வளோதான், வாழ்க்கையில் உள்ள இன்பத்தை நாம் அனுபவித்து விட்டோம் இப்போதைக்கு. அந்த திருப்தி உணர்வு குறையும் போது திரும்பவும் நம்ம திரும்ப ஏதாவது சாப்பிட தோணும், அதில் திரும்ப ஏதாவது ஒரு செயலை செய்ய தோன்றும். அதனால் நமக்கு அளவுக்கு அதிகமான ஒரு திருப்தி உணர்வை இந்த உணவு கொடுக்குது. அதனால தான் நம்ம உட்கார்ந்தே பொழுதுபோக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் டிவி, மொபைல் ஃபோன்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம உணவில் தான் தவறு இருக்குது. நான் முன்னுகிற உணவுகளை நம்ம சரியாக சாப்பிட்டோன்னாக்கா நம்ம உட்கார்ந்தே பொழுதுபோக்க மாட்டோம். உட்காரணும் அப்படிங்கிற நினைப்பே நமக்கு வராது. உட்கார்ந்தே பொழுதுபோக்கணும் அப்படிங்கும்போது நாம் உட்கார்ந்தே பொழுதுபோக்கணும்னா யாராவது உழைக்கணும். வீட்டில் சமைச்சு கொடுக்கணும். வேலைக்கு சமைச்சு கொடுத்தா தான் நம்ம உட்கார்ந்தே பொழுதுபோக்க முடியும். வீட்டில் உள்ள வேலைகள்லாம் வேறு யாராவது செய்யணும். வீட்டில் பெண்கள் செய்யணும், பெண்களை அடிமைப்படுத்தணும். சரி, பெண்களை அடிமைப்படுத்த இப்போ நிறைய வருமானம் வந்துருச்சு, அப்போ பெண்களை ஃப்ரீயாக விட்டு 2-3 பேர்த்த வேலைக்கு வச்சுக்கலாம். அவங்கள வேலை வாங்குகிற வேலையை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிடலாம்.
அப்போ அவங்கள வந்து தன்னிச்சையாக வேலை செய்ய மாட்டாங்க, அவங்கள கண்டிப்பாக வேலை வாங்கணும். அந்த பொறுப்பை பெண்கள்கிட்டே ஒப்படைச்சிடலாம். முதல்ல பெண்கள் வேலை பார்த்தாங்க, கொஞ்சம் வருமானம் வந்தவுடனே 4 பேரை வேலைக்கு வச்சுட்டு அப்புறம் அவங்கள வேலை வாங்குகிற வேலையை வந்து பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஆனால் பெண்களுக்கு அதனால் வீட்டில் சும்மாவே இருக்கணுங்கிற அந்த சிந்தனை வந்து ஆண்களுடையதாக இருக்குது. பெண்கள் வந்து யாரோ ஒருத்தர் சும்மா இருக்கணும்னா யாரோ ஒருத்தர் உழைச்சே ஆகணும். உணவை தயாரித்து கொடுக்கணும், வீடை தூய்மை செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும்ல, அதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல. அதை வந்து பெண்கள்கிட்ட அந்த ஆண்கள் அதான் ஆணாதிக்கங்கிறது, ஆண் சர்வாதிகாரங்கிறது. ஆண்கள் வந்து தங்களுடைய சௌகரியங்களுக்காகவும் சொகுசான வாழ்க்கைக்காகவும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குகிறார்கள். அதற்காக பெண்களை வந்து வீட்டில் பெண்களை சும்மா இருக்க விடாமல் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதற்கு பெண்களுக்கு சலுகைகள் கொடுக்காங்க. நீ வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சானாக்கா நீ வெளியில் போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தொழிலெலாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தேவையான பணத்தை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. ஆக வந்து சும்மாவே இருக்கணுங்கிற அந்த நினப்பு இருக்குல்ல, அதுதான் வந்து நம்முடைய நேர்மையற்ற ஒரு நினப்பு. அதுதான் நம்மளால் உடல் உழைக்க முடியல, உடற்பயிற்சி செய்ய முடியல, உடம்பு குண்டாகுது, உடம்புல தொப்பை வைக்குது, சுறுசுறுப்பாக வந்து அந்த உடல் உழைப்பு இல்லாமல் உடம்புல நோய் வருது, உடம்பு குண்டாயிடுது. இதெல்லாம் நம்ம நேர்மையற்ற வாழ்க்கை, நேர்மையற்ற மனப்பான்மைக்கு கிடைச்ச தண்டனை. நேர்மை இல்லாமல் நம்ம வாழ்கிறோம், ஒரு சமத்துவம் இல்லாமல் வாழ்கிறோம். அவரவர்கள் வேலைகளை அவரவர்களை செய்வது தான் நேர்மை. அவரவர் உணவை அவரவரே தயார் செய்யணும், அதுதான் நேர்மை. நீ அதை உன்னால் முடியாமல் அதை வந்து பிறரை அடிமைப்படுத்துகிறாய், உனக்கான உணவை சமைப்பதற்காக நீ பெண்களை அடிமைப்படுத்துகிற. அது ஒரு நேர்மையற்ற அணுகுமுறை. இந்த மாதிரி நேர்மை இல்லாமல் வாழ்கிறதுனால பிறரை அடிமைப்படுத்தணுன்னா அடிமைப்படுத்தி நீ சாப்பிட்ற உணவு அந்த மாதிரி உனக்கு ஒரு போதையை தருகிற உணவாக இருக்கணும். அதுதான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை. இந்த உணவுகளை சாப்பிடுவதற்காக தான் நீ பிறரை அடிமைப்படுத்துகிறாய். பிறரை ஏன் அடிமைப்படுத்துகிறாய்? அதுக்கு ஒரு உணவு முறை உனக்கு தேவைப்படுகிறது. பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், அடிமைப்படுத்தினால்தான் இந்த உணவுகளை சமைக்க முடியும். அவரவர் உணவுகளை சமைத்தால் இப்படிப்பட்ட உணவுகளை யாரும் சமைக்க மாட்டாங்க. 2-3 மணி நேரம் செலவழித்து இப்படிப்பட்ட உணவுகளை தினந்தோறும் யாரும் சமைக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு யாரையாவது ஸ்பெஷலாக அந்த வேலையை செய்கிறதுக்காகவே ஒருத்தரை அடிமைப்படுத்தினா தான் அது உண்டு. வெளியில் ஒரு தொழில் செய்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு தொழில் செய்கிற ஒரு நபர் தேவை. இந்த வீட்டு வேலை செய்வது என்பது ஒரு தொழிலை செய்வது போன்றது, ரொம்ப நுட்பங்கள் நிறைந்தது, ரொம்ப கடினமானது. வீட்டில் இந்த மாதிரி சமையல் உணவுகளை தயாரிக்கிறதுங்கிறது. அதனால் அதுக்காகவே ஒருத்தரை நியமித்தால் தான், ஸ்பெஷலாக நியமித்து இதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை நியமித்தால் தான் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியும். இது வந்து அவரவர் உணவுகளை அவரவரே சமைத்து சாப்பிடுகிற ஒரு வாழ்க்கை முறையில் நீங்கள் டெய்லி இந்த மாதிரி 3 வேளையும் இன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா விருந்து தான், 3 வேளையும் விருந்து தான். காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன், அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அதுக்கு பொரியல், குழம்பு, சாப்பாடு, தயிர், மோர், ரசம், அப்புறம் இரவு உணவு அதுக்கு ஒரு இப்படி 3 வேளையும் விருந்தாக சாப்பிடுவதற்கு கண்டிப்பாக யாரையும் அடிமைப்படுத்தி தான் ஆகணும். இதுதான் வந்து மக்களுடைய. அப்போ விருந்து சாப்பிட்றோம், வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா 3 வேளையும் நம்ம விருந்து சாப்பிட்ணும். விருந்து மாதிரி நம்முடைய உணவு முறை இருக்கணும். விருந்துங்கிறது என்றைக்கா ஒரு நாள் ரொம்ப ஆடம்பரமானது, ரொம்ப ஆசை காட்டுறது. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நமக்கு ஆர்வமாக இருக்குது, ஏன்னா அங்கே சாப்பிட்ற விருந்து நமக்கு ஆர்வத்தை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் ஒரு கல்யாணம் வீடுனா எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கல்யாண வீடு ஏதாவது விசேஷம் வந்துன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஏன்னா அங்கே விருந்து வந்து பரிமாறப்படும். அந்த விருந்து வந்து அந்த மாதிரி கல்யாண வீடுகள் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் தான், நிகழ்ச்சிகள் நடந்தால் தான் இந்த விருந்து பரிமாறப்படும். இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண வீடு இது மாதிரி ஏதாவது வந்தால் தான் விருந்து பரிமாறப்படும். அதனால் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க அந்த கல்யாண வீட்டுக்கு. இன்றைக்கி அப்படி இல்லை, 3 வேளையும் விருந்து தான். 3 வேளையும் ஒவ்வொரு வீடுகளில் 3 வேளையும் விருந்து பரிமாறப்படுகிறது. அதற்கு இந்த மிக்சி, கிரைண்டர் இது போன்ற இயந்திரங்கள் வந்து உதவியாக இருக்குது. அதற்கு வந்து பெண்களை வந்து முழு நேர வேலையாட்களாக நியமித்து விட்டார்கள். பணம் அதிகமாக இருக்கிறவங்க வேலையாட்களை நியமித்துக் கொள்கிறார்கள். வேலையாட்களை நியமித்துக் கொள்கிற கலாச்சாரம் இப்போ தான் வந்துருச்சு. வீட்டு வேலைகளை செய்வதற்கு வேலையாட்களை நியமித்துக் கொள்கிற கலாச்சாரம் இப்போ தான் வந்து பெரும்பாலான மக்களிடம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த அளவுக்கு இல்லை. ஆக இப்படி சும்மா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் ஒரு நேர்மை, அதுவும் சும்மா இருக்கணும், வீட்டுக்கு வந்தால் சும்மா இருக்கணும், அதுதான் பொழுதுபோக்குறது ஜாலியான ஒரு வாழ்க்கை முறைன்னா அப்படி தான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதுக்கு ஏற்ற ஒரு உணவு முறை நமக்கு தேவைப்படும், சும்மா இருக்க வைக்கிற ஒரு உணவு முறை. அப்போ அந்த உணவுகளை தயார் செய்திருக்கின்ற பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா பெண்களை அடிமைப்படுத்தினா தான் அந்த சும்மா இருப்பதற்கான ஆசையை தூண்டுகிற அந்த உணவு முறையை சமைக்க அவர்களால் முடியும். அதனால் இந்த மாதிரி நேர்மையற்ற வாழ்க்கை முறை தான் நம்மளால் உடல் உழைக்க முடியல.
இப்படி சும்மாவே இருக்கணும், வீட்டுக்கு போனால் சும்மாவே இருக்கணும், அதுக்காக பிறரை அடிமைப்படுத்தணும். இப்படிப்பட்ட நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை முறை தான், நேர்மையற்ற ஒரு மனப்பான்மை தான், நேர்மையற்ற ஒரு அணுகுமுறை, சமத்துவமற்ற ஒரு நேர்மையற்ற ஒரு அணுகுமுறை, சுதந்திரமற்ற அணுகுமுறை, அடிமைத்தனமான ஒரு அணுகுமுறை நமது வாழ்வில் இருப்பதால் தான் நம்மால் உடல் உழைக்க முடியல. அது கிடைச்ச தண்டனை தான் நமக்கு உடல் உழைக்கணுங்கிற அந்த ஆசையே வர மாட்டேங்குது. உடற்பயிற்சி செய்ய முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, விளையாட முடியல. விளையாடணுன்னா கூட விளையாடணுங்கிற ஆர்வம் தெம்பு உடம்புல வேணும், அது இல்லாமல் போகுது. மூச்சு வாங்குது, மூச்சு திணறல் ஏற்படுது. நிறைய பேத்துக்கு தெரியாது மூச்சு திணறல் இருக்குதா நம்மக்கிட்ட அப்படின்னு தெரியாது. ஏதாவது உடல் உழைச்சா தானே தெரியும். உடல் உழைச்சா தானே அந்த பிரச்சனைகளை இவங்களால் உணர முடியும், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நடக்கிறதே கிடையாது, ஓடுறது கிடையாது, நடக்கிறது கிடையாது, விளையாடுறது கிடையாது, உடல் உழைப்பதே கிடையாது. அதனால் உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. உடல் உழைக்கிறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கா, நம்மளால் நம்மளால் உடல் உழைக்க முடியாதுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உடல் உழைச்சா தானே தெரியும் முடியுதா முடியலையான்ட்டு. உடல் உழைச்சா தானேப்பா தெரியும், உனக்கு அது முடியுதா, முயற்சி பண்ணால் தானே தெரியும். நீ தான் எந்த முயற்சியும் உடல் உழைப்பதற்கு எந்த முயற்சியும் நீ எடுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு நம்மளால் ஓட முடியாது அப்படிங்கிறது தெரியாது. ஓடினா தானே தெரியும் ஓட முடியுமா முடியாதான்ட்டு. அது மாதிரி விளையாட முடியாது அப்படிங்கிறது தெரில. விளையாடினா தான் தெரியும் உனக்குள்ள பிரச்சனை என்ன. ஒன்றால் அப்போ தான் தெரியும் நம்மளால் ஓட முடியல, நம்மளால் மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் கூட விளையாட முடியல அப்படிங்கிற பிரச்சனைலாம் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் உடல் உழைத்தால் தான் நம்மளால் உடல் உழைக்க முடியுமா முடியாதா, உடல் உழைப்பதில் நமக்கு என்ன சிக்கல் இருக்குது, எந்தெந்த உணவுகள் உடல் உழைப்பில் நம்மை உற்சாகப்படுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது, எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா நம்மளால் உடல் உழைக்க முடியலை, மூச்சு வாங்குது, மூச்சு திணறலுக்கு எந்தெந்த உணவுகள் காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நாம் உடல் உழைப்பதே கிடையாதா, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, நடப்பதற்கு விரும்புகிறது கிடையாது, இப்படி உடல் உழைப்பு சார்ந்து விளையாடுறது கிடையாது, உடல் உழைப்பு அந்த ஏரியாவுக்கே போகிறது கிடையாது. அதனால் அதில் உள்ள பிரச்சனைகள் நமக்கே தெரியாமல் போயிடுது. ஆனால் அதோட விளைவுகள் இருக்குல்ல, அந்த உடல் உழைக்க முடியாமல் நமக்குள்ளே இருக்கிற அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு மூச்சு திணறல் இருக்குது, அது நமக்கு தெரியாது. மூச்சு வாங்குது, அது மூச்சு வாங்குகிற பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது, அது நமக்கு தெரியாது. எப்போ தெரிய வரும்னா உடல் உழைக்கும் போது தான் தெரிய வரும். உடல் உழைக்கும் போது தான் ஓஹோ நமக்கு மூச்சு வாங்குது, நம்மளால் முடியலை, நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, கொஞ்ச நேரம் கூட நம்மளால் வேலை செய்ய முடியல, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியல அப்படிங்கிற பிரச்சனைலாம் அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் ஏன் நமக்கு அப்போ அதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வரல. நமக்குள்ளே இருக்கிற அது ஒரு மிகப்பெரிய சோகம். நம்மளால் உடல் உழைக்க முடியல, மூச்சு திணறல் நமக்கு இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய அதை தெரிஞ்சுக்கிற அந்த ஏரியாவுக்கே போகிறதில்ல, தெரிஞ்சிக்கவே விரும்புறதில்ல. எதுக்கு தேவையில்லாத கவலை, அதை தெரிஞ்சுக்கிட்டாக்கா தேவையில்லாமல் மனசு கவலைப்படும், அதனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை முறை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நேர்மையற்ற வாழ்க்கை முறை தான், அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இதெல்லாம். நம்ம இப்போ சும்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் சும்மா இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, அது ஒரு ஈகோ தானே. ஒரு பெண்களுக்கு இணையாக நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாது, அவங்க செய்கிற வேலையை அதே வேலையை நம்ம செஞ்சாக்கா அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம். இப்போ வீட்டில் பெண்கள் ஒரு வேலை செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, அதில் கூட்டி பெருக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, இதெல்லாம் பெண்கள் செய்கிறாங்க அப்படின்னா இந்த வேலையை நம்ம செஞ்சால் அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். பெண்களுக்கு இணையாக ஆண்களும் மாறிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பெண்களை ஒரு தாழ்த்தியே வச்சுருக்கணும். அப்போ அவங்க செய்கிற வேலையை ஆண்கள் செய்யக்கூடாது. அதுமாதிரி ஆண்கள் செய்கிற தொழில் ஆண்கள் செய்கிற பணத்தை சம்பாதிக்கிற அந்த வேலையை பெண்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. அப்போ அப்படி கொடுத்தாக்கா அப்போ பெண்கள் ஆண்களும் சமமாகிடுவாங்க. அப்போ பெண்கள் ஆண்களை மதிக்க மாட்டாங்க. இப்போ வீட்டில் சும்மா இருக்க முடியாது. வீட்டில் பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் நான் மட்டும் தான் வேலை பார்க்கணுமா, ஏன் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கேள்வி கேட்டாங்கனாக்கா அப்போ வீட்டில் சும்மா இருக்க முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. அப்போ வீட்டில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் வந்துடும். அதனால் பெண்கள் செய்கிற வேலையை செய்யாமல் இருக்கணும், ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கணும். பெண்கள் செய்கிற வேலையை ஆண்கள் செய்யாமல் இருக்கிறது வீட்டில் செய்யாமல் இருக்கிறது, ஆண்கள் செய்கிறத பெண்கள் செய்யக்கூடாது. அப்போது தொழில் இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிற வேலையை பெண்கள் செய்யக்கூடாது, பெண்கள் செய்கிற வேலையை ஆண்கள் செய்யக்கூடாது. இதன் மூலம் இது ஒரு தீண்டாமை மாதிரி தான். ஒரு வேலைகளில் உள்ள தீண்டாமை. ஆண்கள் செய்கிற வேலையை பெண்கள் செய்யக்கூடாது, பெண்கள் செய்கிற வேலையை ஆண்கள் செய்யக்கூடாதுங்கிறது வேலைகளில் உள்ள ஒரு தீண்டாமை. அப்படி இந்த மாதிரி வச்சா தான் வீட்டில் பெண்கள் சும்மா பெண்கள் வீட்டு வேலைகளை செய்வாங்க,
அப்போ ஆண்கள் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு போக்கு, இதுதான் ஒரு நேர்மையற்ற ஒரு அணுகுமுறை. இதுதான் வந்து நம்மளால் இன்றைக்கி உடம்பு உழைக்க முடியாமல் போனது. இந்த மாதிரியான ஒரு குறுக்கு புத்தி இதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி உடல் உழைக்க முடியாமல், உடலில் நோய்வாய்ப்பட்டு, நடக்கவும் ஓடவும் முடியாமல், மூச்சு திணறல், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரியான பிரச்சனை, உடல் பருமனாகிறது, நோய்கள் வருவது, இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. இந்த நேர்மையற்ற அணுகுமுறை தான் காரணமாக இருக்குது. சமத்துவமின்மை தான் காரணமாக இருக்கிறது.